சார் இதுக்கு வந்து ஏற்கனவே சார் ஓபிஎஸ் தலைமையிலான அந்த 11 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஒத்துழைச்சதுனால தான் இந்த உங்க ஆட்சியை நீடிக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. யாரு? அப்புறம் 18 பேரை கூட்டிகிட்டு போனார், அதை பற்றி கேட்கலையே. அதையும் கேட்கணுங்கள, ஒருதலை பட்சம் நீ கேட்கக்கூடாது. இந்த ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை இந்த பிள்ளை பிடிக்கிற கூட்டம் மாதிரி 18 பேரை அவருடைய வீக்னஸை பயன்படுத்தி நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் எங்கள் ஆட்சியை கமுக்கு நினச்சிங்களா? அதை நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதாவதுங்க, அரசியல் என்பது அவ்வப்போது ஏற்படுகிற சூழ்நிலை கேட்டவாறு தான் எல்லா கட்சியும் இருக்குது. சார் இப்போ தான் எடுத்தாச்சுல்ல, அது தலைமை முடியும். அதெல்லாம் உள்கட்சி வேறு, அதெல்லாம் பகிரங்கமாக பேச முடியாது. இதெல்லாம் உட்கட்சியில் பேச வேண்டியது, இதெல்லாம் இது மாதிரி பகிரங்கமாக பேசலாம் முடியாது. அதான் இல்லைன்னு நான் சொல்லிட்டேனே. நான் தான் தெளிவாக சொல்லியாச்சு, அவரும் தெளிவாக சொல்லிவிட்டார். மீண்டும் மீண்டும் இதே கேள்வி ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? அரைச்சமாவே அரைக்கக்கூடாது என்று இப்போ தான் நான் சொன்னேன். சொல்லி நாங்கள் தெளிவாக சொல்லி சார், நாங்கள் தான் நீங்கள் சந்திக்கிறது இதுதான் பேசுவானே, எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்களா ஒரு கற்பனை கேட்குறீங்க, யாரோ சொல்லிக் கொடுக்குறது வந்து இங்கே வந்து பேசுகிறீங்க. இது வேண்டாம். நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன். அதிமுகவுக்கு நான் இருக்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சிருக்காரு. அவர் சொல்லுவதுதான் இறுதி, நான் சொல்லுவதுதான் இறுதி.